அம்மா, இன்னைக்கு ரொம்ப நாள் அப்புறம் நாங்க எல்லாருமே ஒன்னா இருந்தோம். சந்தோஷமா. நீங்க எப்போ ஆசைப்பட்ட மாதிரி. ஆனா உண்மையா இதெல்லாம் அந்த நல்ல மனுஷனாலதான் முடிஞ்சது. இல்லனா எனக்கு என்ன ஆகிருக்குமோ. உங்க ஆசீர்வாதம் தான் அவரை உதவி பண்ண அமைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு நல்லா இருக்கும்ல அம்மா. இந்த உலகத்துல எல்லா பசங்களும் அவங்க அப்பா போல இருந்தா, பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுத்தா எல்லா பொண்ணுங்களும் நிம்மதியா இருப்பாங்க. அவங்க பெத்தவங்க ரொம்ப நிம்மதியா இருக்கலாம். நஹார் கண்ணா, உனக்கு தெரியும்ல, வீட்டுக்கு வரலன்னா எங்க அண்ணன் சரியா சாப்பிட முடியாது. சின்னம்மா, நான் சொல்லியிருக்கேன்ல, சாப்பிடாம காத்துட்டு இருக்காதீங்கன்னு. ஏ உனக்கு என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? ரத்தம் வந்துச்சா? டாக்டர் கிட்ட போனியா? சொல்லுடா. சின்னம்மா ரிலாக்ஸ், சின்ன அடிதான், சரியாயிரும். ஆனா நார், இது இது எந்த பொண்ணோட கர்ச்சிப்? சின்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கேன், தயவு செஞ்சு சாப்பிட்டுங்க, தூங்க போறேன். என்னாச்சு? நீ நல்லா இருக்குதானே? என்ன காரு? என்னாச்சு? மறுபடியும் திட்டக்கனவா? என்ன தண்ணி? மெதுவா மெதுவா கேள. நீ நல்லா இருக்கதானே நகார்? தூங்கு. எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன்ல. சோனி, தேங்க்யூ. நீங்க மட்டும் இல்லைன்னா நார்னா தனியா எப்படி சமாளிச்சிருக்கனோ. நீங்க நார ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. பாருங்க, நான் ஒரு அப்பாவா இருந்து தோத்து போயிட்டேன். ஆனா நீங்க என்னைக்குமே விட்டு கொடுக்கல. நான் நஹாரோட அம்மா. நான் நஹார் பாத்துக்கலனா வேற யார் பாத்துப்பா? சோனி, நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. நீங்க என்னோட நாரோட வாழ்க்கையிலே வந்தீங்க. நஹார ஓய்வெடுக்க விடுங்க, சரியா? பாத்தி, உங்க ஸ்ட்ராங் டீ சரியா 7 மணிக்கு. இதை எப்படி பிடிக்க? டீய இப்படியா கொடுப்பாங்க? சரி சரி, ஒரு நிமிஷம். தாத்தா, தே. தேங்க்யூமா. இது டீயா இல்ல தண்ணியா? இதுல டீ தூளும் இல்ல, சர்க்கரை இல்ல, என்னத்த பண்ணி வச்சிருக்க?
உன்னை பெத்தாங்க டீ போன்னு கூட சொல்லி தரலையா? என்னாச்சு பூனம்? டீ நல்லா தானே இருக்கு. மண்ணு மாதிரி இருக்கு. பிரதீக் அப்பா கோ எனக்காக ஒரு கப் ஸ்ட்ராங் டீ போட்டு எடுத்துட்டு வா. புரியுதா? பாட்டி நான் டீ போடுவா. வீட்ல 100 வேலை இருக்கு. அத முடி முதல்ல. அவ டீ போடுவா. சே தூ தூ என்ன என்ன கருமத்தை செஞ்சிருக்க? விஷம், வெறும் விஷம். பாட்டி உங்களுக்கு ஸ்ட்ராங் டீ தானே வேணும்? அதத்தான் போட்டிருக்கேன். 7 ஸ்பூன் டீ தூள், அப்புறம் 5 ஸ்பூன் மிளகு, 100 கிராம் இஞ்சி, அப்புறம் 1/2 ஸ்பூன் சர்க்கரை. நீ என்ன வெறுப்பேத்துறியா? போ கிச்சனுக்கு போ. போய் வேலைய பாரு. பாரு, ஏன் வீட்டுல நல்ல டீ கூட குடிக்க கொடுத்து வைக்கல. பாத்தீங்களா அப்பா? ஏன் இப்படி பேசுறா? எல்லா ருச்சித்த மாதிரி இருக்க மாட்டாங்க. என்ன இப்படி பேசுறீங்க? அவ எப்படி கேப்பா? பாட்டி நான் அன்னிக்கு நீங்க கேக்குற மாதிரி டீ போட கத்து கொடுக்குறேன். சோனி, என்ன விசேஷம்? காலையிலே பூஜைக்கு யாரும் வரலையா? அவனி, எத்தனை தடவை சொன்னேன் பிரசாதத்தை பிரசாத மாதிரி சாப்பிடணும். கொஞ்சமா சாப்பிட்ட. என்னம்மா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும்ல லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அப்படியா? லட்டு வேணும்னா பூஜைக்கு வந்திருக்கணும்ல. சரி அவனிக்கண்ணா, முதல்ல இது சொல்லு, மாப்பிள்ளை எங்க இருக்காரு? உங்க கால்ல தான். எழுந்துருங்க, பிரசாதம் வாங்கிக்கோங்க. இல்ல மாமா, முதல்ல நீங்க 2 பேரும் என்ன ஆசீர்வதிங்க. உங்க ஆசீர்வாதம் எப்பவும் என் மேல இருக்கணும். முதல்ல எழுந்துருங்க. மகனே, என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்க 2 பேருக்கும் உண்டு. இவருக்கு பிரசாதம் கொடுங்க. தேங்க்யூ என்னோட அருமையான மனைவிக்கு அவங்கள விட அருமையான என் மாமியா இருக்கு. நீதான் ஏ உயிரே. நீ எப்பவும் போல இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. உங்க 2 பேரோட அன்பு எப்போ இப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி சந்தோஷமா இருங்க. சரி ஸ்ரீமதி, நான் கிளம்புறேன். ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது. ஆமா, இன்னைக்கு என்னோட 2 மச்சாங்களையும் காணோமே. எங்க? தம்பி நேத்து நைட்டு பாட்டிய கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான். நகாரண்ட எப்பவும் பூஜைக்கு வர மாட்டாரு. இதோ பூஜை முடிஞ்சதும் அண்ணன் வந்துட்டாரு. பூஜையில தான் நீ கலந்துக்கல. இந்த பிரசாதத்தை சாப்பிட்டுக்கோ. தம்பி, நேத்து உன் கையில பொண்ணோட கர்ச்சீப் கட்டி இருந்தது. ஏன் சொல்லல? அது யாரு? எங்க கிட்ட என்ன மறைக்கிற? ஒன்றும் இல்லை, கிளப்ல பசங்க ஒரு பொண்ணை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. அவளை காப்பாத்துறப்போ அடிபட்டுடுச்சு. அதான் அவ அந்த வெட்டுப்பட்ட இடத்துல கர்ச்சீப் கட்டி விட்டா, அவ்வளவுதான். நஹர்கண்ணா, நீ தான் கிளப் பார்ட்டிக்கெல்லாம் போகவே மாட்டியே. அம்மா, அங்கதான் சத்தம் அதிகமா இருக்கும். அப்போதான் மனசுக்குள்ள இருக்கிற சத்தம் கேட்காது. இப்போ மச்சானுக்கு மனசுக்குள்ள இருக்கிற சத்தம் கேட்க கூடாதுன்னு தான், அதனால அங்க போயிட்டாரு. இதையெல்லாம் விடுங்க, அப்பா சாப்பிடலாம். சின்ன அம்மா, எனக்கு மீட்டிங்க்கு நேரம் ஆகுது. நான் ஆஃபீஸ்லயே சாப்பிட்றேன். பாய்.
அம்மா இன்னும் ஒண்ணு ஒண்ணு